ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்பிளே. இன்றைக்கி நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த இடமே நடுங்கி குலுங்க தான் செய்யுது. இருக்கிற பொருட்கள் எல்லாம் கீழே விழவ ஆரம்பிச்சிருக்கு. இங்கே நிறைய முட்டைகள் அட்டையாக இருக்குது. இந்த முட்டையை மட்டும் கீழே விட்டுறக்கூடாதுன்னு ரொம்ப பாத்திரமா 3 அடுக்கையும் பிடிச்சு வச்சிருக்காரு. ஆனால் கீழே இருக்கிற டேபிள் செல்ஃப்னு எல்லாம் சேர்ந்தே கிடுகிடுன்னு ஆட ஆரம்பிக்குது. இது எல்லாம் கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு அவருக்கு புரிஞ்சிருக்கு. ஒரு 3 நிமிஷமோ 5 நிமிஷமோ இந்த மாதிரி ஆடிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் எப்படி அமைதியாயிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த முட்டையை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு பாருங்க. கடையில் இருக்கிற மொத்த பொருட்களும் கூட கீழே விழுந்தாச்சு. ஆனால் முட்டை விழுந்ததுன்னா அவ்வளவுதானே. அவரோட நம்பிக்கை வீண் போகல. கொஞ்ச நேரத்தில் எப்படியோ அமைதியா இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல கடைக்கு போன் வாங்குறதுக்காக வந்தவர் ரொம்ப வித்தியாசமா ஹெல்மெட் எல்லாம் போட்டு முகத்தை மூடிட்டு வந்திருக்காரு. அப்பவே உஷாரா இருந்திருக்கணும். புது போனை பார்த்துட்டே இருந்தவர் திடீர்னு பாக்ஸோட சேர்ந்து அதை எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தான் கடைக்காரருக்கு விஷயமே புரிஞ்சிருக்கு. எப்படி எல்லாம் இருக்கிறாங்க பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஒருத்தர் நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட இருக்கிற அந்த போனை எடுக்கிறதுக்கு எப்படி ஒரு ஐடியா பாருங்க. ஆனா இதையெல்லாம் வீடியோ எடுத்த ஆள் யாருன்னு தான் பார்க்க முடியல. ஒரு நீளமான கம்பு, அதுல ஒரு தட்டை கட்டி மெதுவா பக்கத்துல போய் 2 போனையும் தூக்கிட்டு வந்தாச்சு. ஆக மொத்தத்துல ஜன்னலை திறந்து வச்சுட்டு மட்டும் தூங்கவே கூடாது போல. இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஒரு சின்ன சத்தம் கூட கேட்கல பாருங்க. ஆள் அந்த அளவுக்கு அசாத்தியமான தூக்கம். தன்னோட நண்பனை ஏமாத்துறதுக்காக இப்படி ஒரு வீடியோ எடுத்திருக்கிறாங்க போல. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல பாக்குறது ரொம்ப விசித்திரமான சம்பவம். இங்க நிறைய முட்டைகளை அடுக்கடுக்கா பாக்ஸ்ல வச்சிருக்காங்க. வெளியே இருந்து இந்த முட்டையை அட்டையோட எடுக்கிறதுக்கு ட்ரை பண்றாரு பாருங்களேன். இந்த ஜன்னலை கம்பி கம்பியா ரொம்ப சின்ன இடைவெளியோட தான் இருக்குது. இதுல எப்படி அதை தூக்குறதுக்கான தைரியம் வந்ததோ. கம்பால முதல்ல அட்டையை எடுத்துட்டு அதை ஒரு கையில பிடிச்சிட்டு ஒரு முட்டையா எடுக்க போறாரு போல அப்படின்னு தான் யோசனை வருது. ஒன்னு எப்போ எடுத்து முடிக்கிறதுன்னு இந்த பாக்ஸோட அப்படியே கம்பி வழியா வெளியே கொண்டு வந்துடலான்னு பார்த்தாரு பாருங்க. முட்டை சும்மாவே எப்போ உடையலான்னு காத்திருக்கோம். இப்படியெல்லாம் அதுக்கிட்ட வேலை கட்டினா உடையாம இருக்குமா? இதை மடக்கிற நேரத்துல அப்படியே எல்லாம் நொறுங்கி போயிடுச்சு. கடைசியில் இந்த முட்டை யாருக்கு இல்லாம இப்படி ஆயிடுச்சு பாருங்க. இவரோட பேராசைக்கு அத்தனை முட்டையும் உடையிற மாதிரி நிலைமை. ஆனா அந்த சம்பவங்கள் எல்லாம் அங்க இருக்கிற கேமரால தெளிவா பதிவாயிருக்கு. 3/4 முட்டை உடஞ்சிடுச்சு. மீதி கொஞ்சம் அவருக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரெயின்ல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம். சீட்ல உட்காந்துட்டு கையில போனை வச்சிருக்காரு. இங்க இருந்தே ஜன்னல் வழியை எட்டி அந்த போனை பிடுங்கிட்டாரு பாருங்க. எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி கதவு பக்கத்துல நிக்கிறாரு. இந்த ஆளு வேகமா இறங்கி வந்து யார் போனை பிடுங்கினதுன்னு அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருக்கிறாரு. சுத்தி தேடினதுக்கு அப்புறமா ஆள் கிடைக்கல. ரொம்ப உஷாரா தான் இருக்கணும் போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கீழே இருந்து செங்கல் எல்லாம் மொட்டை மாடிக்கு கொண்டு வரணும். அதுக்கு எப்படி ஒரு ஐடியா ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்க பாருங்க. பழைய சைக்கிளை இப்படி ரெடி பண்ணி அந்த சக்கரத்துல இருந்து கயிறை போட்டு அப்படியே பக்கெட் வழியா இத்தனை செங்கல் எல்லாம் சிரமமே இல்லாம ரொம்ப ஈஸியா மேலே கொண்டு வந்து சேர்த்தாச்சு. இதுவே ஒரு ஆளா இருந்தா எல்லாத்தையும் தூக்கிட்டு படிக்கட்டுல ஏறி இறங்குறதுக்குள்ள பெரிய மூச்சே வாங்கிரும். எப்படியெல்லாம் ஐடியா கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்களேன். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது அம்மியில இழுத்து அரைக்கிறத பார்த்துருப்போம். ஆனா இது குழவியை வச்சு தட்டி ரெடி பண்றது போல. ஏதோ மசாலா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. குழவியை வச்சு கொட்டுறதுக்கு அதை பைக்லயே அப்படி மாட்டி விட்டு இருக்காங்க பாருங்களேன். என்ன ஒரு வித்தியாசமான யோசனைன்னு சொல்ற மாதிரி வீல் உருள அதுவும் நல்லா தட்டுது பாருங்க. கிராமத்திலே வித்தியாசமான கண்டுபிடிப்பு போல. அடுத்தது இங்க இந்த வீடியோல வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கு. அந்த தண்ணியை வீட்டுக்குள்ள ஜன்னல் வழியா எப்படி பிடிக்கலாம்னு யோசிச்சிருக்காங்க. சின்னதா குழாய் மாதிரி ரெடி பண்ணி அப்படியே ஜன்னல் வழியா கனெக்ஷன் கொடுத்துட்டாங்க பாருங்க. மொத்த தண்ணியை இங்க பக்கெட்ல வந்து நிறைஞ்சிருது. தண்ணியை வீணாக்க கூடாதுன்னு எப்படியெல்லாம் ஐடியா பண்ணி வீட்டுக்கு தண்ணி சேர்க்கிறாங்க. இருந்தாலும் இது ரொம்ப புதுசுதான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க வீல் சேர்ல உட்கார்ந்து இருக்கிறவர் கடையில் இருக்கிறவங்க கிட்ட பணம் வாங்குறதுக்காக எப்படி ஒரு ஐடியா ஃபாலோ பண்றாரு பாருங்க. ரொம்ப நீளமான கம்பு, அதுல ஒரு கூட மாதிரி கெட்டி வச்சிருக்காரு. இதனால இவர் இறங்கி கஷ்டப்படணும் அப்படின்னு அவசியம் இல்லை. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது சின்ன பசங்க விளையாடுறதுக்காக பார்க்ல இப்படி ஒரு செட்டப் இருக்கும். இதுல ஏறி விளையாடுறதுக்கே 50 ரூபா வரைக்கும் கொடுக்க வேண்டியிருக்கும். அதை வீட்டில் இருக்கிற ஒரு விஞ்ஞானி எப்படி தரமா ரெடி பண்ணியிருக்கிறாரு பாருங்க. அவர்கிட்ட இருக்கிற பாக்ஸ் எல்லாம் சீட்டு மாதிரி ரெடி பண்ணி கீழே ஒரு சக்கரத்தையும் விட்டு அப்படியே சுத்த அது பாட்டுக்கு வேகமா சுத்திட்டு இருக்கு. பைசாவே செலவழிக்காம பசங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஒரு கல்லை தூக்கி போடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்தாரு. ஆனா அவர் நிக்கிற இந்த இடமே டக்குன்னு உடஞ்சு போகும் அப்படின்னு அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு அதுவே பொறியில விழுற ஒரு வித்தியாசமான பாறையா இருந்திருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது கால்வாயில ஒரு பந்து விழுந்துடுச்சு. இந்த பந்து அப்படியே காலால எட்டி எடுத்துடலாம் அப்படின்னு பாக்குறாங்க. ஆனா கடைசியில நடந்தது வேற மாதிரி சம்பவம். அதை எட்டி உதைக்கிறேன்னு சொல்லி ஆளு கீழே விழுந்தது தான் மிச்சம். கால்வாய்க்குள்ளே படார்னு விழுந்துட்டாங்க பாருங்களேன். இது கொஞ்சம் எதிர்பார்க்கல தான். அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது இங்க ரோட்ல டான்ஸ் ஆடிட்டு அதை வீடியோவும் எடுத்துட்டு இருக்காங்க. ஆனா அந்த டான்ஸை இன்னொரு பக்கம் வீடியோ எடுக்கிறதுக்கு இத்தனை பேர் இந்த இடத்துல கூடி இருக்கிறாங்க பாருங்களேன். ரோட்ல வீடியோ ரெடி பண்றதுக்கு போனா அதுக்கு இன்னொரு வீடியோன்னு இன்னொரு பக்கம் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆனா அந்த லேடி இதை பத்தி எல்லாம் யோசிக்கிற மாதிரி இல்ல. அவங்க வேலை என்னவோ அது பாட்டுக்கு வேகமா நடந்துட்டு தான் இருக்கு. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது ஆள் அப்படியே தள்ளாடி நடந்து வந்துட்டு இருக்கிறாரு. வர்ற தோரணையே சரியில்லை.
இங்கே கையில் தொடப்பத்தோட ரெடியாக இருக்கிறாங்க. வந்ததும் நல்லா கவனிக்க. பக்கத்தில் வந்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு ஆள் ரெடியாக இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயமே. பார்த்ததும் உடனே உஷாராயிட்டாரு பாருங்க. தோரணையெல்லாம் மாறி போச்சு. வந்த வழியை பார்த்து வேகமாக ஓடவே ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே இந்த வீடியோவில் ரொம்ப விசித்திரமான ஒரு சம்பவத்தை தான் பார்க்குறோம். இந்த டாக் நடக்கவே முடியாத அளவுக்கு காலை இழுத்து இழுத்து மெதுவாக நடந்து வந்திருக்கு. இங்கே ரோட்டோரத்தில் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்தவர் இந்த டாகுக்கு உடனே ஒரு லெக் பீஸ் கொடுத்துருக்காரு. அடுத்த செகண்ட் நடந்தது தான் நம்ப முடியாத விஷயம். ரொம்ப புத்திசாலி டாக் தான். எப்படி அடுத்த செகண்டே ஆள் மாறிடுச்சு பாருங்க. இதை பார்த்தவங்க அப்படியே வாய் அடிச்சு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது சேத்துக்குள்ள ஒரு ஆள் இருக்கிறாரு. தலை மட்டும் தான் வெளியே தெரியுது. இந்த முதலைக்கு கொஞ்ச நேரம் ஒரே குழப்பம். இது என்னடா வித்தியாசமான உருவமா இருக்குதுன்னு பக்கத்துல வந்து நெருங்கி பார்த்துட்டு இருக்கு. ஆனாலும் அதால கண்டுபிடிக்க முடியல. கடைசியில இந்த ஆளு பாருங்க டக்குன்னு எந்திரிக்கவும் முதல்ல அடிச்சு பிடிச்சி ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு. முதல்ல தான் தண்ணிக்குள்ள பதுங்கி இருந்தா நமக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கும். திடீர்னு இவரு முதலைக்கு சர்ப்ரைஸ் கொடுத்துருக்காரு. முதல்ல திரும்பி பார்க்கவே இல்லையே, அவ்வளவு ஓட்டம். அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது 2 மாடுகள் ரோட்ல சண்டை போட்டுட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அந்த தெருவில் இருந்த டாக் எப்படியாவது சமாதானப்படுத்தி ஆகணுமேனு 2 மாடுகளுக்கு குறுக்க ஓடி வந்துட்டு இருக்கு. இல்ல இதை பார்த்த இன்னொரு மாடு வேகமா ஓடி வந்திருக்கு. கடைசியில நடுவுல போனது தப்பு அப்படின்னு யோசிக்கிற அளவுக்கு 2 மாடுகளும் சேர்ந்து இதை துரத்த ஆரம்பிச்சிருக்கு. எங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது ரொம்ப விசித்திரமான காட்சி தான். இங்கே ஒரு நீச்சல் குளத்தை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. இதில் படி மேலே ஏறி போகாமல் இங்கே குறுக்கு பாதையில் போகலாமா அப்படின்னு 2 பேர் எட்டி தாவினாங்க பாருங்க. நீச்சல் குளமே அப்படி கூடவே போயிடுச்சு. அதை தாங்கிறதுக்கு நிறுத்தி வச்சிருந்த கம்பியெல்லாம் உடஞ்சி மொத்த தண்ணியும் வெளியே போயிடுச்சு பாருங்க. 2 பேரும் இவ்வளோ தண்ணியும் சேர்த்து இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. கேமராவில் சம்பவம் முழுசாக பதிவாயிடுச்சு. அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் பார்க்குறது இந்த இடம் சாதாரணமாக தான் இருக்குது. திடீர்னு எங்கிருந்தோ வந்தது பாருங்க தண்ணி. சில நேரங்களில் ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுக்க ஆரம்பிச்சா அந்த வெள்ளம் ஊருக்குள்ளே வந்துடும். அந்த மாதிரி ஒரு சம்பவம் தான் இது. வேலியெல்லாம் தாண்டி காம்பவுண்டுக்குள்ளே இவ்வளோ தண்ணி நிரம்பிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது இந்த டேபிள் கொஞ்சம் ஆடுற மாதிரி தெரிஞ்சது. மேலே நிறைய பொருட்கள் இருக்கிறதுனால விழுந்துடக்கூடாதுன்னு பிடிச்சு பார்த்தாங்க. ஆனாலும் எல்லாமே விழுந்துடுச்சு. எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சு கடைசியில் 1 நிமிஷம் கவனக்குறவுனால எப்படி எல்லாம் கீழே கொட்டி போச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்குறது கார் கதவை யாரோ ஆள் தான் திறக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா கரடி தான் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கு. மெதுவாக கார் கதவை திறந்து உள்ள இருக்கிற பொருளை எடுத்துட்டு கதவை மறுபடியும் மூடிட்டு வேகமா போகுது பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல இப்பதான் பைக்கை விட்டு கீழே இறங்குறாரு. தரையில ஏதோ தண்ணி இருக்கிற மாதிரி தெரிஞ்சது. தண்ணின்னு கால் வச்சா அது எண்ணெயா இருந்திருக்கு. ஆளை அப்படியே சறுக்கி கீழே தள்ளிடுச்சு பாருங்களேன். ரோட்ல நடந்து போகும்போது கொஞ்சம் உஷாரா தான் இருக்கணும் போல. திரும்ப அதிலே கால் வச்சு மறுபடியும் கீழே விழுற மாதிரி நிலைமை. எங்க இந்த வீடியோல தண்ணி குடிக்கிறதுக்காக வந்த சிறுத்தையை ஆத்துல பதுங்கிறத முதல்ல மெதுவா வந்து தூக்கிட்டு போறது தான் பாக்குறோம். பாக்குறதுக்கே நம்ப முடியாத காட்சி தான். ஒரு சிறுத்தையை இப்படி முதலையால தூக்கிட்டு போக முடியுவான்னு அப்படியே நடு ஆத்துக்கே கொண்டு போயிடுச்சு பாருங்க. அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறது பருந்துன்னு சொல்ற கழுகோட ஒரு வகை தான். இங்க ஒரு அணில பிடிச்சு வச்சிருக்கு. ஆனா அந்த அணில் ரொம்ப சாதுரியமா கழுகு கிட்ட இருந்து தப்பி இருக்கு. கழுகு கிட்ட மாட்டுனா தப்புறதே ரொம்ப சிரமமான விஷயம் தான். ஆனா எப்படியோ ஒரு வழியா பக்கத்துல இருக்கிற மரத்துல ஏறிடுச்சு. அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது எருமை மாடுகள் இருக்கிற இந்த இடத்துக்கு ஒரு சிங்கம் மெதுவாக நுழைஞ்சிருக்கு. இதை புரிஞ்சுக்கிட்ட இந்த காட்டெருமைகள் எல்லாம் ஒன்னா கூட்டிடுச்சு பாருங்க அதை விரட்டுறதுக்காக. இதே மாதிரி இங்க இந்த வீடியோல ஒரு சிறுத்தை வேகமா ஓடி வந்து இந்த காட்டெருமை குட்டியை தூக்கிட்டு போறதை தான் பாக்குறோம். அப்படி இழுத்து மரத்துக்கே கொண்டு போயிடுச்சு.